திட்டங்களை சொல்லி வளர்ச்சிகளை சொல்லி என்னைக்குமே அவங்க ஓட்டு கேட்டது எந்த மாநிலத்திலும் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, குறுக்கு வழியில தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஏதாவது ஒரு கட்சியை உடைச்சு அந்த கட்சியை ரெண்டாக்கி அந்த கட்சியை தன்வசப்படுத்தி அவங்க மக்கள் மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுத்தி சாதி மத மோதலை உண்டாக்கி இந்த மாதிரியான தேர்தல் ஆணையத்தை வச்சு இவிஎம் வச்சு இந்த மாதிரியான குறுக்கு வழிகளை தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. எந்த மாநிலத்திலேயாவது அவங்க போய் நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு கொடுங்க, மக்கள்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, எந்த மாநிலத்தை கேட்டு தேர்தல் பொது தேர்தல் அறிக்கையில் கூட அவங்க பெருசா அது மாதிரி பேச மாட்டாங்க. அப்ப அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் அவங்க 10 வருஷம் போராடிட்டு இருக்காங்க, அது தோத்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க வேற வழியே இல்ல ரிவெஞ்ச் இருக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அவருடைய அஜெண்டா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி, அதை வந்து தமிழ்நாட்டிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணணும், அதுக்கு எதிர்ப்பு. ஒரே மொழி ஹிந்தி, அதை கொண்டு வராங்க, அதுக்கு எதிர்ப்பு. அப்படிங்கும்போது இது எந்த வழியிலையும் உள்ள வர முடியல. இது பக்குவப்பட்ட மாநிலமா இருக்கு, படித்த மாநிலமா இருக்கு, ரொம்ப சிந்திக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க, அரசியல் ரொம்ப அட்வான்ஸ்டா திங்க் பண்றாங்க அரசியல. இங்க நம்மளால கால் போதிக்க முடியல. அப்ப இங்க வந்து ஒரு பிரிவினை மக்கள் மத்தியில சாதியை சொல்லுவோம், மதத்தை சொல்லி ஒரு பிரிவினை ஏற்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தாலும் அங்கேயும் அதையும் ஆரம்பத்தை கிளி எறிஞ்சிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு உச்சத்துல இந்த வேலையும் பண்ண ஆரம்பிச்சு.